மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஒரு சார் வந்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு உங்க ஸ்கூல்ல. நம்ம ஸ்கூல் யாரு? அவர் பேரு நான் எங்க அம்மா கிட்டயும் சொல்லல. நான் சிங்கிள் பேரண்ட். இது எப்படி நான் போய் எங்க அம்மாட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு ஆள் தப்பா என்ன கூப்பிடுறான் அப்படின்றது. இவங்களாலதாங்க மேம் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்போ பிரச்சனை. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஓராண்டில் 139 போக்சோ வழக்குகள் பதிவாகி உள்ளன. இந்த வழக்குகளில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டல் செய்த விவகாரத்தில் சிக்கிய 6 பேர் ஆசிரியர்களாகவே இருந்ததுதான். இந்த நிலையில் இதே மாவட்டத்து பள்ளி ஆசிரியர் ஒருவர் தனது மாணவரின் அம்மாவுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் மாணவரின் அம்மாவின் செல்பேசி எண்ணை பெறுவதற்காக மாணவனை அடித்துள்ளதாகவும் குறிப்பிட்டு நக்கீரன் அலுவலகத்துக்கு ஆடியோ பதிவுடன் கூடிய புகார் ஒன்று வந்திருந்தது. அந்த ஆடியோவை கேட்டு அதிர்ந்து போனோம். அதில் மாணவரின் அம்மா பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஒரு ஆசிரியையிடம் அது குறித்து விசாரிக்கும் போது திரிலோக சுந்தர் என்ற ஆசிரியரை பற்றி பேச்சு வரவும், மேடம் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அது என் உயிருக்கே ஆபத்தா முடியும். அதே திரிலோக சுந்தர் ஆசிரியர் தான் என்னை தப்பாக அழைத்தார் என குறிப்பிடுகிறார். அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட ஆசிரியர் திரிலோக சுந்தர் தர்மபுரியில் உள்ள இலக்கியம்பட்டி பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவரிடம் படித்த மாணவரின் தாயார் சுதா கணவரை இழந்தவர் என்பதால் அவரிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள பலமுறை முயன்றிருக்கிறார். இதில் அந்த மாணவரின் தாயாரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த மாணவரின் தாயாரிடம் பேச வாய்ப்பில்லாததால் மாணவனை அடித்து மிரட்டி அவரது அம்மாவின் செல்பேசி எண்ணை பெற்று தகாத வார்த்தைகளால் பேசி அழைத்துள்ளார். இதையடுத்து என் தம்பி பத்திரிகையில பணிபுரிகிறான், அவரிடம் சொன்னால் நீ அவ்வளவுதான் என மிரட்டிய பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளிக்கே சென்றவர்களை நுழைவு வாயிலேயே தடுத்து சமாதானம் பேசி அனுப்பியுள்ளனர். பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இது குறித்து பேசினோம். ஆடியோ வீடியோ பதிவு எதுவும் செய்யவில்லை என்று செல்போனை அவர் முன் வைத்த பிறகே அவர் பேச தொடங்கினார். சார், அவனை பத்தி விசாரிச்சிருக்கீங்களா? எல்லாருமே சொல்லியிருப்பாங்களே, அவன் அப்படித்தான், பள்ளி மாணவிகளுக்கே பாலியல் தொந்தரவு கொடுத்து அடி வாங்கியவன் தான் இந்த திரிலோக சுந்தர். இதில் இவன் மட்டுமில்ல, ஒரு டீமே இருக்கு. இவங்களுக்கு அரசியல் பின்புலம் இருப்பதால் இவங்க மேல போக்சோவெல்லாம் போட முடியாது. எது நடந்தாலும் மூடி மறைச்சிருவாங்க. இதை நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சா என்னைய வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் டீம் என்றார் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் கண்களில் மிரட்சியுடன். சரி, யார் அந்த டீம் என விசாரித்தோம். திரிலோக சுந்தரிடமிருந்தே இந்த விசாரணையை தொடங்கினோம். இவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தொப்பூர் பள்ளியில் பணிபுரிந்துள்ளார். அந்த பள்ளியில் அப்போது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தவரிடம் விசாரித்தோம். அப்போது 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் அவ்வப்போது பாலியல் சீண்டல் செய்து ஒரு நாள் ஆபாச வீடியோவை அந்த மாணவியிடம் காட்டியுள்ளான். உடனே மாணவி கத்தியுள்ளார். பிறகு அது பிரச்சனையாக வெடித்து காவல் நிலையம் வரை சென்று வழக்கு போடாமலேயே காப்பாற்றி இருக்கின்றனர். அதன் பிறகு தமணம்பட்டி பள்ளியில் பணியில் சேர்ந்துள்ளார். அங்கேயும் இதே போல சில்மிஷம் செய்து ஊர் மக்களே கட்டி வைத்து அடித்துள்ளனர். பிறகு தர்மபுரி அரசியல் பிரமுகர் ஒருவர் வந்து காப்பாற்றியுள்ளார். அதன் பிறகு இலக்கம்பட்டிக்கு வந்த பிறகும் பாலியல் விவகாரத்தில் சிக்கியுள்ளார். இந்த திரிலோக சுந்தருக்கு குணசேகரன் என்ற நண்பர். இவரும் அதகப்பாடி மற்றும் பாலக்கோடு பள்ளிகளில் பாலியல் விவகாரத்தில் சிக்கியவர்தான். ஆனால் இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையாம். காரணம், செந்தில்வேல் என்பவர் குணசேகரனுக்கு நண்பராம். இந்த செந்தில்வேலும் இதே கேஸ் தான். இவர் பணிபுரியும் பள்ளியில் இவர் பேச்சை கேட்காவிட்டால் யாருமே பணிபுரிய முடியாதாம். உடனே பணியிட மாற்றம் அவர்களுக்கு வந்துவிடுமாம். அந்த அளவிற்கு எப்படி செல்வாக்கு வந்திருக்கும் என விசாரித்த போதுதான் செந்தில்வேலுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் மாமா உறவு முறை என்பது தெரிய வந்தது. செஞ்சி ராமச்சந்திரனும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகனும் பங்காளிகளாம். இதனால் அன்பழகன் தன்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவரும் விசுவாசியுமான கல்வித்துறை இணை இயக்குனர் பொன்குமார் மூலமாக இந்த விவகாரத்தை முடித்து தர சொல்லி பேசினால் உடனடியாக உயரதிகாரிகள் சொல்வதை கேட்டு தர்மபுரி சிஇஓ நடவடிக்கை எடுப்பாராம். பாலியல் விவகாரங்களில் சிக்கும் இந்த நெட்வொர்க்கில் இருக்கும் ஆசிரியர்களை முழுக்க முழுக்க காப்பாற்றுவது இந்த அதிமுக மாஜிதான் என்கின்றனர் அந்த பகுதி மக்கள். இப்படி குற்றம் செய்பவர்களை ஒன்று சேர்ந்து காப்பாற்றி விடுவதன் காரணம் வெறுமனே சொந்த பந்தம் என்பதால் மட்டுமல்ல, இங்குள்ள பள்ளி தொடர்பை வைத்து வேறொரு விவகாரமும் நடப்பதாக
ஆசிரியர்களே கிசுகிசுத்தனர். எனவே அரசு இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டு தருமபுரியில் உள்ள பள்ளிகள் அனைத்தையும் தனி டீம் அமைத்து இங்குள்ள மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்களின் குறைகளை கேட்டறிந்தால் இந்த பகுதியில் நடக்கும் அனைத்து விவகாரங்களும் வெட்ட வெளிச்சமாகிவிடும். அத்தோடு குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோருக்கு பாதுகாப்பான சூழல் உருவாகும் என்கின்றனர். ஆசிரியர்கள் என்ற போர்வையில் பாலியல் சேட்டைகளில் ஈடுபடும் கும்பல்களை அரசு களையெடுக்கப் போகிறதா அல்லது வேடிக்கை பார்க்க போகிறதா? ஹலோ ஹலோ மிஸ்ங்களா? ஆமாங்கம்மா. இல்லைங்க மிஸ், ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு கால் வந்தது. என்னன்னு? இந்த மாதிரி நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணாங்க. ஒரு ஜென்ஸ் கால் பண்ணாங்க. சரிங்க மேம். ஸ்கூல்ல வந்து மீட் பண்றதா இருந்தா கூட எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்காது. இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கால் பண்ணாங்க. அது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கால் பண்ணோம் மேடம். இல்ல உண்மைதாங்க மேம். அது எனக்கே தெரியும். அங்க வந்து நிறைய பேர் பொறாம அது ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. சோ அதனால பாருங்க, அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்கன்னா அது ஓகே தான் இருக்கும் போலங்க மேம். இல்லைங்க மேம், நீங்க பேசியிருந்தா பிரச்சனை இல்லைங்க மேடம். இது வந்து வேற ஒருத்தர் ஜென்ஸ் வந்து தெளிவா பேசிருக்கலாம். இல்ல நிர்மலா மேம் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்களே. நிர்மலா மேம் எல்லாம் போன் பண்ண கிடையாது, ஒரு ஜென்ஸ் தான் போன் பண்ணாரு. ஓகே ஓகே. அப்போ எங்க ஹஸ்பண்ட் நிர்மலா மேம்க்கு கூட கால் பண்ணிக்கோங்க மேம். இல்ல நான் வரலன்னு சொல்ல, நீங்க சொல்லிருந்தா நாங்க வரல. ஒரு ஜென்ஸ் வந்து மேம் சந்தோஷம். இல்ல எனக்கு தெரியுங்க மேம். ஆக்சுவலி பேரண்ட்ஸ்க்கு தெரியும், நான் போய் யாருக்கும் சொல்லலைங்க மேம். எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் இறங்கி பண்றோம், நம்மளுக்கு போய் அங்க தெரியுங்க மேம். ஆக்சுவலி அவங்க நேமே வரக்கூடாதுன்னு எல்லாம் பயங்கரம் பண்ணாங்க. நான் பிடிவாதமா நின்னு, என்னன்னா நம்மளுக்கு இவ்வளவு சம்பளம் இந்த குழந்தைங்களுக்காக தானே கொடுக்குறாங்க. அந்த ஒரு புரிதலே இல்லைங்க மேம். அங்க நிறைய பேருக்கு எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த பையன் ஜெயிச்சா என்னமோ ஷில்பாக்கு நேம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. எப்படி சொல்றது, இது வந்து வீட்ல வந்து எப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்ற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஒரு சார் வந்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு உங்க ஸ்கூல்ல. நம்ம ஸ்கூல் யாரு? அவர் பேரு எனக்கு தெரியல. திருலோகச்சந்திரா அவங்க பேர் தெரியல. முகில வந்து கொஞ்சம் பிளாக்கா லைட்டா குள்ளமா இருப்பாங்க. அதான் திருலோகச்சந்திர தாங்க மேம். அவங்க வந்து என்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்டேக் பண்ணி இந்த மாதிரி தனியா உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் இது வந்து ஹெட் மாஸ்டர் வரையும் கொண்டு வந்தேன். சார் இருந்துகிட்டு இன்னொரு சார் அந்த ஒயிட்டா அந்த தாடி வச்சுட்டு இருப்பாரு பாருங்க. ஆமா ஆமா, பாலமுருகன். இவங்களாலதாங்க மேம் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்போ பிரச்சனை. அவங்க என்ன பண்ணாங்க பாலமுருகன்? நான் இது வந்து வெளியில போவேன்னா, எங்க தம்பி வந்து பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டரா இருக்கான், அவனை கூட்டிட்டே நான் வந்தேன். அவர் பேசின ரெக்கார்டு வரையும் என்கிட்ட இப்போ வரையும் இருக்கு. அனுப்புங்க மேம், அனுப்புங்க. சரிங்களா? தப்பு இல்ல இதெல்லாம். அதனால இப்ப வீட்டுல நான் எங்க மாமா கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அண்ணன் நம்பர்ல இருந்து எனக்கு கால் வருதுன்னு இவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்களா, டக்குன்னு நான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுட்டேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ டவுட் பட்டு அவங்க வந்து புடிச்சு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அதனால சந்தேகத்துல தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி. அது உண்மைதாங்க மேம், அது உண்மைதாங்க மேம். நீங்க எல்லாம் இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் இருக்கீங்கன்றதுனாலதான் நாங்க உங்க வேலை பாக்குறோம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இல்லைங்களா? உங்களோட ஒரு சப்போர்ட்டே நம்மளுக்கு இல்லைன்னா, எனக்கு இல்லைன்னா நம்ம எப்படி அங்க வந்து எல்லாமே எதிர்த்து நாங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தர முடியும் சொல்லுங்கம்மா? உங்களுக்கே தெரியும் எவ்வளவு புஷ் பண்ணிருப்போம் இல்லைங்களா? அதான் எனக்கு நீங்க கண்டிப்பா போங்க மேம். அதிகமா எனக்கு வந்து ஒர்க் இருக்குங்க. ஈவினிங் வர முடியாது. கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கன்னா நான் சைன் பண்ணிட்டாவது வந்துருவேன். இன்னைக்கு ஈவினிங்ல தான் நாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் பார்சல் அனுப்ப வேண்டியது நிறைய இருக்கு மேம். எனக்காக கொஞ்சம் சிரமம் பார்க்காம போங்க மேம். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு 5 மணிக்கு போனாலும் இருப்பாங்களா? நீங்க அவங்களுக்கே சொல்லி நிர்மலா மேம் கேளுங்க மேம். நான் வரேன் மேம். நீங்க எப்போ போறீங்க நிர்மலா மேடம் கேளு. நிர்மலா மேம் நம்பர் இருக்கா? எங்க கிட்ட இல்லைங்க. இது வாட்ஸ்அப்பா உங்களுது? இது வாட்ஸ்அப் நம்பர் தான். சரி எழுதிக்கிறீங்களா நிர்மலா மேம்? நான் சொல்றேன். சரிங்க மேடம். அவங்க அன்னைக்கு கால் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? அவங்க கால் பண்ணுங்க. அவங்க எங்க
பாஸ் ஆயிட்டான்றதுக்காக தான் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேசல. இப்ப ஜென்ஸ் பேசணும்னே எனக்கு அவர் மேல டவுட் வந்துதான் உங்களுக்கு விசாரிக்கிறதுக்காக திரும்ப அந்த ஆள். அவரு வந்து எஸ்எம்சில முன்னாள் தலைவருங்க மேம். அந்த பெரிய அந்த பேசினார் இல்லைங்களா, நல்ல பர்சனுங்க மேம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க அவரு வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவாங்க. நாங்க அத சொல்லி இருந்தா உங்களுக்கு இந்த இஷ்யூ இல்ல எங்க மேம். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க மேம். நீங்க ஆக்சுவலி கரெக்டான பண்ணீங்க. எனக்கு கால் பண்ணதே சரியா போச்சு விடுங்க. சரி அவர்கிட்ட சாரி சொன்னதா சொல்லிருங்க. திரும்ப நான் கால் பண்ணி ஐயோ நிச்சயமா மேம். சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். இவர் பேசினது இருக்கா திருலோகச்சந்தர்து? அவர் வந்து பேசினது எங்க தம்பி பேசுனதாதான் இருக்கு. அவர் வந்து ஒத்துக்கலன்னுட்டு தம்பிய புடிச்சு அடிச்சிருக்கிறாப்ல காலையில. பாருங்க அவன் வந்து வீட்டுல காமிச்சு அழுந்துருக்கான் அம்மா கிட்ட. அம்மா நான் எங்க அம்மா கிட்டே சொல்லல, நான் சிங்கிள் பேரண்ட். இது எப்படி நான் போய் எங்க அம்மாட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் தப்பா என்ன கூப்பிடுறான் அப்படின்றது. அதனால நான் என்ன பண்ணேன் சொல்லல. பையனை அடிச்ச உடனே எதுக்கு அடிச்சிருக்கான் போய் கேட்க மாட்டேன்னும் போது நான் சொல்லிட்டேன், எங்க அம்மாட்ட சொல்லி அழுந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்க தம்பி பிரஸ்ல வேலை செய்யறான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு நான் அடுத்த நாள் வந்தேன் ஸ்கூலுக்கே. என் பையனை நீ அப்படி அடிக்கலாம். அவன் எங்களை பாத்துட்டு அவன் வெளியே வரல, உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டான். ஐயோ ஆனா இதுதாங்க மேம் அங்க இந்த பாலுமுருகன், இந்த திருலோகச்சந்தர், புகழேந்தி இவங்களாலதாங்க மேம் எனக்கே இந்த டிரான்ஸ்பரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? அவனை கேளுங்க கேளுங்க. எந்த அளவு உங்களுக்கே தெரியும் தானே எந்த அளவுக்கு நாங்க சின்சியர். கிளாஸுக்கே வரதில்லன்னு சொல்லி போட்டிருக்காங்க மேம் என்னோட ஆர்டர்ல. நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பேரண்டாவே கேக்குறேன், நான் கிளாஸுக்கு வரது இல்லையா? நீங்க எல்லாம் வரீங்க மேடம். நீங்க என் பையனுக்கு ரொம்ப உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்க. எனக்கு அதுதான் ஏன் உங்க பேர் எனக்கு தெரியாது, கேட்டுட்டுதான் உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். அதான் மேம். தேங்க்ஸ் மேம். அண்ணா மேம் இது நீங்க அங்க அம்மா நிர்மலா மேம் கிட்ட பேசிட்டு கூட போங்க மேம். உங்க எல்லாம் சப்போர்ட் தான் மேம் தேவை. நான் வரேன் மேடம். எனக்கு வேணா இப்ப ஈவினிங்ல தான் எனக்கு வேலை. சொல்லுங்க, அந்த டைமுக்கே இருந்தாலே போதுங்க. நான் வேணா வந்து சைன் பண்ணிட்டு கூட வரேன். சரிங்க மேம். சரி ஆதரவு இருக்கும். ஈவினிங்ல நாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புறதுனால எங்களுக்கு அதிக வேலை இருக்கு. சரிங்க மேம். சரிங்க மேம். நீங்க நிர்மலா மேம் கிட்ட பேசிட்டு நீங்க டைம் பாத்துக்கோங்க மேம். சரிங்களா? ஓகே. நன்றி. யார்கிட்ட சாரி சொன்னேன் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் ஆசா பேசிட்டாரு மேம். இல்ல நீங்க அந்த நம்பருக்கே கால் பண்ணி சொல்லிடுங்க மேம். அவங்க தான் முன்னிலைப்படுத்தி இருக்கு மேடம். ஒரு மாதிரி சையா அதெல்லாம் எதுவுமே இல்ல மேம். பாவம் அவரெல்லாம் நல்ல டைப்புங்க. அவங்க எல்லாம் மொத்தமும் அந்த ஸ்கூல் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க பேரண்ட்ஸ் நீங்க எல்லாம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க மேம். இத நான் எப்படி பேசுறது? எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க பண்ணது எனக்கு தெரியலங்க சார். இல்ல அந்த திருலோகச்சந்தரும் அந்த பாலமுருகன் பண்ணது அவங்களுக்கே சொல்லுங்க. அப்ப உங்களுக்கே ஒரு சப்போர்ட் இருக்கும். அது சொல்லி திரும்ப விஷயம் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிரும் மேடம். நான் அதுக்காகவே நான் எப்பயுமே காலையிலயும் சாயந்தரமும் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை ஆனதுல இருந்துதான் நான் ஸ்கூல் பக்கமே வரதில்ல. எதுக்காக நம்ம புள்ளைங்க படிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஆமா போதும். அதுங்களுக்கு நானே இந்த மாதிரி பேரண்ட்ஸே ஒரு பேரண்டியே வந்து தப்பா நடந்துக்கிறாங்களே, அவங்க எல்லாம் அந்த ஸ்கூல்ல வாழலாமா? நீங்க உங்களுக்கு ரிப்போர்ட் மூலியமா சப்போர்ட் வேணும்னாலும் சொல்லுங்க. தம்பி கிட்ட சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றேன். கண்டிப்பா. சரி சப்போர்ட்டிங் வேணும்னா சொல்லுங்க, நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். கண்டிப்பா. இல்ல மேம், நான் வந்து இப்ப ஷில்பா டீச்சர் தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பண்ணவே தேவையில்ல. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் முகிலனுக்காக எல்லாம்னு இல்லீங்களா? அந்த உணர்வே இல்லைங்க மேம். அங்க என்னன்னா இந்த மாதிரி வேலை பாக்குறவங்க இவங்க மட்டும் அங்க வேலை பண்ணணுமா மேம்? அப்போ ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் இல்லையா? அது நாங்க அப்பயே பெட்டிஷன் கொடுத்து பெரிய லெவல் போறதா இருந்துச்சு. அவருக்கு அந்த தாடி வச்சுட்டு வருவாரு. அவர் வந்து எங்க சித்தப்பா வந்து கவுன்சிலரா இருக்கிறாரு இங்க. அவர்கிட்ட எங்க விஷயம் பெருசாகி ஏதாவது இதாயிருமோன்ட்டு எனக்கு கேட்டோட அமிச்சிட்டாரு. நான் பாத்துக்கிறேமா இது லேடிஸ் பிரச்சனை. அந்த பிரச்சனையாங்க 15 வருஷமா ஸ்கூலுக்கே வருது இல்ல. சும்மா நம்மள போட்டு என்னோட ஆர்டர்லயும் அவங்க நேம் தாங்க மேம் வந்திருக்கு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? சரி மேடம், நான் சப்போர்ட் பண்றேன் மேடம். வரேன். நான் சைன் பண்ணிட்டு வேணா கூட உடனே வந்துறேன். இல்ல இப்போ வந்து சைன் பண்ண
சொன்னா கூட நான் sign ஸ்கூலுக்கு பண்றேன். வேண்டாங்க மேம், ஏன்னா ஸ்கூலுக்கு தெரிஞ்சாலே இது வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. நான் ஸ்கூலுக்குள்ள வரலை மேடம். அவங்க சொல்ல நிர்மலா மேம் கிட்ட பேசிக்கோங்க. சரிங்களா? சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.